வகுபடும் தன்மை பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. வகுபடும் தன்மை பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இரண்டால் வகுபடும் எண்களை வட்டமிடு. ஸோ இரண்டால் வகுபடும் அப்படிங்கிறதுனாலே இரட்டைப்படை எண்ணாக இருந்தாலே அது ரெண்டால் வகுபடும், அப்படி தானே? அப்போ ஒன்றாம் இலக்கம், அதாவது கடைசி இலக்கம் 0, 2, 4, 6, 8 இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டால் வகுபடும். இப்போ இந்த 24 என்னன்னு முடியுது? 4ன்னு முடியுது. அப்போ அது இரட்டை எண் தான். அப்போ இது ரெண்டால் வகுபடும். இங்கே 5ன்னு முடியுது, அது இது ஒற்றை எண். அப்போ இது ரெண்டால் வகுபடாது. இங்கே 8ன்னு முடியுது, இரட்டை எண். அப்போ ரெண்டால் வகுபடும். இங்கே 1ன்னு முடியுது, இது ஒற்றை எண், ரெண்டால் வகுபடாது. இங்கே 0ன்னு முடியுது, அப்போ இரட்டை எண், ரெண்டால் வகுபடும். ஓகேங்களா? அடுத்தது மூன்றால் வகுபடும் தன்மை. மூன்றால் வகுபடும் தன்மை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இலக்கங்களை கூட்டணும். கூட்டி அந்த வர்ற ஆன்சர் 3ஆல் வகுபட்டுச்சுன்னா அந்த நம்பரே 3ஆல் வகுபடும். இப்போ 33 அப்படின்னா இதனோட இலக்கம் என்ன? 3 + 3. இப்போ இதை கூட்டுங்க, என்ன வருது? 6. 6ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 33ங்கிறது 3ஆல் வகுபடும். ஓகேங்களா? 36 33 3ஆல் வகுபடும். அடுத்தது 46. 4 + 6 என்னது? 10. 10ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அப்போ இது வராது. அடுத்து 57. 5 + 7 என்ன வருது? 5 + 7 12. அப்போ இது எதில் வரும்? 5 + 7 12. அது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும் இல்லையா? இதையும் இன்னும் வேணால் சுருக்கிக்கலாம். 12னா 1 + 2 என்னது? 3ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 3 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 57ங்கிறது 3ஆல் வகுபடும். ஓகேங்களா? அடுத்தது 64. அடுத்து என்ன இருக்குது? 64. அப்போ 64 64னா 6 + 4 கூட்டுங்க 10. 10 அதையும் கூட்டினா 1ன்னு வரும். 1ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அப்போ இதை விட்டுற வேண்டியதுதான். அடுத்து 75. 75 எடுத்தீங்கன்னா 7 + 5 எத்தனை வருது? 12. இதையும் கூட்டுங்க 3. அப்போ என்ன வரும்? 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ எதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா 33, 57, 75 இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 381ங்கிறது என்ற எண் டேஷால் வகுபடும். இப்போ கண்டிப்பாக ஒன்றாம் இலக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாம் இலக்கத்தில் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2ஆல் வகுபடாது. 3ஆல் வகுபடுமானு எல்லாத்தையும் கூட்டிப்போம். 3 + 8 11. 11 + 1 12. இதையும் திருப்பி கூட்டுங்க. 2 + 1 3. அப்போ 3ங்கிறது வர்றதுனால இது 3ஆல் வகுபடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 2 மற்றும் 4ஆல் வகுபடணும். அதாவது கொடுத்துருக்க நம்பர் 2ஆலையும் வகுபடணும், 4ஆலையும் வகுபடணும். இப்போ 2ங்கிறப்ப நம்ம சொன்னோம் லாஸ்ட்டு அதாவது இரட்டை எண்ணாக இருந்தாலே கண்டிப்பாக 2ஆல் வகுபடும். அப்போ எல்லாமே இரட்டை எண்ணு தான். அப்போ கொடுத்துருக்க எல்லா நம்பருமே 2ஆல் வகுபடும். ஓகேங்களா? ஆனால் நம்ம இப்போ அதே நம்பரில் 4ஆல் வகுபடுறதையும் எடுக்கணும். அப்போ 4ஆல் வகுபடுனா 2 நம்பரில் பெருக்கி பாருங்கள். 1 4 2 8 3 4 12 வருது. அப்போ 10 வரல. 3 4 12 4 4 16 5 4 20 20 வருது. ஓகேங்களா? அது 2லேயும் வந்துருச்சு ஆல்ரெடி, இப்போ 4லேயும் வந்துருச்சு. 5 4 20 6 4 24 7 4 28 8 4 32ன்னு போயிடுச்சு. அப்போ 30 வரலை. ஓகேங்களா? அப்போ அடுத்தது 8 4 32 9 4 36 5 4 40. ஓகேங்களா? அப்போ இதுக்கு எது மட்டும்தான் வருது? 20ம் 40 மட்டும்தான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 3 மற்றும் 6ஆல் வகுபடுறது. 3 மற்றும் 6ஆல் வகுபடுறது. 3 மற்றும் 6ஆல் அப்படிங்கிறப்ப 3ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இலக்கங்களை கூட்டினா வர்ற அந்த ஆன்சர் 3ஆல் வகுபட்டால் 3ஆல் வகுபடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 6ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது 3ஆலையும் வகுக்கணும். அதே நம்பர் 2ஆலையும் வகுத்தா 6ஆல் அந்த நம்பர் வகுபடும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3ஆல் உள்ளதை செக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த நம்பர் 2ஆலையும் வந்துச்சுன்னா அது எதால் வகுபடும்னா 6ஆல் வகுபடும். இப்போ 30ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி 2ஆம் வாய்ப்பாட்டிலையும் அது வரும். அப்படிதானே? ஏன்னா லாஸ்ட்டு ஒரு இரட்டைப்படையாக இருக்கிறதுனால 2ஆம் வாய்ப்பாட்டிலே வரும். அப்போ 30ங்கிறது 6ஆல் வகுபடும். ஏன்னா 3ஆலையும் வகுபடும் 2ஆலையும் வகுபடுங்கிறதுனால இது 3ஆலையும் வகுபடும் 6ஆலையும் வகுபடும். அடுத்தது இதை 2 இப்போ கூட்டுவோமா? 30 3 + 3 என்ன வருது? 6. ஓகேங்களா? இப்போ 6ங்கிறது 3ஆல் வகுபடும். அப்போ 33ங்கிறது 3ஆல் வகுபடும்.
ஆனால் 6ஆல் வகுபடுமாங்கிறத பார்த்தா அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், 2ஆல் வகுபடுமாங்கிறத செக் பண்ணணும். இது ஒற்றைப்படையாக இருக்கனால இந்த 33 2ஆல் வகுபடாது. அதனால இது எதாலையும் வகுபடாது, 6ஆலையும் வகுபடாது. இப்போ இதுக்கு அடுத்து 33 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சாரி, இப்போ அடுத்தது என்ன எடுத்துக்கிறோன்னா 36 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3ஆல் வருதான்னு செக் பண்ணுமா. 3 + 6 என்னது 9. 9ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஓகேங்களா. இப்போ இது 6ஆல் வகுபடணுங்கிறப்ப நம்ம அதில் 1ஆம் இலக்கத்தை பார்த்தா இரட்டை எண்ணில் இருக்குது. அப்போ இரட்டை எண்ணில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக எதாலையும் வகுக்கும், 2ஆலையும் வகுக்கும். அப்போ 36ங்கிறது 3ஆலையும் வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும். இப்போ அடுத்தது செக் பண்ணோன்னா 3 + 9 எத்தனை 12. 12ங்கிறது 3ஆல் வகுப்படும். ஆனால் இது வந்து ஒற்றைப்படையாக இருக்கனால 6ஆல் வகுப்படாது, அதாவது 2ஆல் வகுப்படாது. ஓகேங்களா, புரியுது தானே. அதாவது 6ஆல் வகுப்படணும் அப்படின்னா 3ஆலையும் வகுப்படணும், 2ஆலையும் வகுப்படணும். இது 3ஆல் வகுப்படுது. 39ங்கிறது 3ஆல் வகுப்படுது, ஆனால் 2ஆல் வகுப்படாததுனால இது 6ஆல் வகுப்படாது அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா 42. 42 கூட்டணுன்னா என்ன வரும், 4 + 2 6. இது 3ஆல் வகுப்படும். ஆனால் 6ஆல் வகுப்படுமாங்கிறதுக்கு 2ஆல் செக் பண்ணணும். அப்போ 2ங்கிறதா இரட்டைப்படையில் இருக்கிறதுனால 42ங்கிறது இரட்டைப்படை தானே. அப்போ கண்டிப்பாக இது 2ஆல் வகுப்படும். அப்போ இதுக்கு என்னென்னலாம் வகுப்படும் அப்படின்னா 30. இப்போ என்னெல்லாம் வகுப்படும் அப்படின்னா 30 வரும், 36 வரும், அடுத்தது 42 வரும். ஓகேங்களா. அடுத்தது இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து 963ங்கிறது எந்தெந்த எண்ணால் வகுப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இது இரட்டை எண்ணாக இல்லாததுனால 2ஆல் வகுப்படாது. அப்போ இலக்கங்களை கூட்டி பார்ப்போம். 9 + 6 15, 15 + 3 18. இப்போ இதுவும் 2 இலக்கமாக இருக்குது. அப்போ இதையும் கூட்டுவோம். 1 + 8 அப்போ 9. கண்டிப்பாக இது எதால் வகுப்படும்னா 3ஆல் வகுப்படும். கண்டிப்பாக இது 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா 9ஆலையும் வகுப்படும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3, 9. அடுத்து 5ஆல் மற்றும் 10ஆல் வகுப்படும் எண்களை வட்டமிடுங்க. ஓகே, இப்போ நம்ம 5னா லாஸ்ட் இலக்கம் வந்து 5 0ன்னு முடிஞ்சாலே அது 5ஆல் வகுப்படும். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 5 0 5 0 5 0ன்னு தான் முடியுது. அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே 5ஆல் வகுப்படும். ஆனால் நமக்கு அது எதாலையும் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க, 10ஆலையும் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10னா அந்த 1ஆம் இலக்கம் 0 இருந்தால் மட்டும்தான் அது 10ஆல் வகுப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா எது வருது, 30 40. இப்போ 30 40னா 5ஆலையும் வகுப்படும், 10ஆலையும் வகுப்படும். ஓகேங்களா. அடுத்தது 9 11. 9ஆல் வகுப்படணும் அப்படின்னா இலக்கங்களை கூட்டணும். அதே 3க்கு செஞ்சோல்ல அதே மாதிரி தான். அப்போ 0 + 9 9. 9ங்கிறது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அதனால் 90ங்கிறது 9ஆல் வகுப்படும். ஆனால் 11ஆல் வகுப்படணும் அப்படின்னா ஒன்று விட்ட இலக்கங்களோட கூடுதலோட வித்தியாசம் 0வாக இருக்கணும். அதாவது ஒன்று விட்டனா இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 108. இதில் ஒன்று விட்டது என்ன, 1 8. இதை 2ஐயும் கூட்டுகிறோம். அப்போ 1 + 8 9. அடுத்தது நம்பர் என்ன விட்டுருக்கோம், 0. 0க்கு அடுத்து எந்த நம்பருமே, ஒன்று விட்டு அடுத்து எந்த நம்பருமே இல்லை. அப்போ அது 0 மட்டும்தான். இதை 2ஐயும் கழிச்சா நமக்கு 0 வரணும். அப்போ தான் அது 11ஆல் வகுப்படும். ஆனால் இங்கே என்ன வருது, 9 வருது. அப்போ இது எதால் வகுப்படாது, 11ஆல் வகுப்படாது. ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி தான் இதுக்கு செக் பண்ண போகிறோம். அப்போ 108ங்கிறது 11ஆல் வகுப்படாது, 9ஆல் வகுப்படும், ஆனால் 11ஆல் வகுப்படாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதே தான் 90. இது ரெண்டும் ஒன்று விட்ட இலக்கங்கள்னால் 9ஐயும் 0வையும் மைனஸ் பண்ணால் 9 தான் வருது, 0ன்னு வரல. அப்போ இதுவும் வகுப்படாது. அடுத்தது 198. 198 இது ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டுங்க. 1 + 8 என்ன வருது, 9. அடுத்தது ஒன்று விட்டது வந்து வெறும் 9 மட்டும்தான் இருக்குது. அப்போ 9ல் 9 போச்சுன்னா 0. ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக இது எதால் வகுப்படும், 11ஆல் வகுப்படும். ஓகேங்களா. அப்போ 99ம் 198 தான் 9ஆலையும் வகுப்படும், 11ஆலையும் வகுப்படும். லாஸ்ட்டு 105. இப்போ கூட்டி பாருங்கள். கண்டிப்பாக இது 2ஆல் வகுப்படாது. லாஸ்ட்டாக 5ன்னு முடிகிறதுனால 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அடுத்து எல்லா இலக்கங்களையும் கூட்டுங்க. 1 + 0 + 5. அப்போ என்ன வருது, 6. 6ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வர்றதுனால இது 3ஆல் வகுப்படும். ஓகேவா. அவ்வளோதான்.